பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு 9ஆம் தேதி சிறப்பு சந்தை என்பது கோயம்பேட்டில் தொடங்கியது. குறிப்பாக வருகின்ற 17ஆம் தேதி வரை இந்த சிறப்பு சந்தை என்பது கோயம்பேட்டில் அமைக்கப்பட இருக்கின்றது. கரும்பு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்றது. அதே போன்று மஞ்சளும் பல்வேறு இடங்களில் இருந்து தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது. பொங்கல் கொண்டாடுவதற்கு இன்னும் 3 நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையிலும் மக்கள் கூட்டம் இல்லாமல் மந்தமாக தற்போது வியாபாரம் நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பண்ருட்டி, சேலம், மதுரை ஆகிய இடங்களில் இருந்து தற்போது கரும்பினுடைய வரத்து என்பது வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இன்று மாலைக்கு பிறகு அதிகப்படியான கரும்பு விற்பனைக்கு வர இருக்கும் என இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கும்மிடிப்பூண்டியில் இருந்து மஞ்சள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அதே போன்று கும்பகோணத்தில் இருந்து இஞ்சி விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ஒரு கட்டு கரும்பினுடைய விலை என்பது 250 முதல் சிறிய ரகம் 250 முதல் அதிகபட்சமாக 700 ரூபாய் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக கரும்பை பொறுத்தவரை முதல் ரக கரும்பு என்பது 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதே போன்று மஞ்சள் ஒரு கட்டு 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஆந்திராவை சேர்ந்த மஞ்சள் ஒரு கட்டு என்பது 120 ரூபாய்க்கு அதிகபட்சமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. அதே போன்று இஞ்சியை பொறுத்தவரை விற்பனை என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு கட்டிற்கு 200 ரூபாய் அதிகரித்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு கட்டு இஞ்சினுடைய விலை என்பது இன்றைய தினம் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் இன்னும் அதனுடைய விலை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக தொடர் மழையின் காரணமாக இஞ்சினுடைய விளைச்சல் என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு ஒரு கட்டிற்கு 200 ரூபாய் என்பது அதிகரிப்பதற்காக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு கட்டு இன்று 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய விலையும் அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது வரை வியாபாரம் மந்தமாக நடைபெறுவதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமின்றி ஒவ்வொரு முறையும் சிறப்பு சந்தையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தைக்கு வரக்கூடிய ஒரு வண்டிக்கு கரும்புக்கு 1500 ரூபாய் என்பது டோக்கனாக அங்கு வசூலிக்கப்படுகிறது சிறப்பு சந்தையில் கடை அமைப்பதற்கு. அதே போன்று மஞ்சள் மற்றும் இஞ்சிக்கு ஒரு வண்டிக்கு 1200 ரூபாய் என்பது வசூலிக்கப்படுகிறது. இந்த விற்பனை என்பது 12 மணி நேரம் மட்டும் பொருந்தும் என இங்க இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். 12 மணி நேரத்திற்குள் ஒரு கட்டு வண்டியினுடைய அந்த விற்பனை முழுவதுமாக முடித்துவிட வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் 12 மணி நேரத்திற்கு அவர்களுக்கு வசூல் என்பது செய்யப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாளைய தினம் நாளை மறுநாள் இன்னும் கூட்டம் அதிகமாக வரும் என நாம் எதிர்பார்க்கலாம். இருப்பினும் தற்போது வரை வியாபாரம் தொடங்கி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு சந்தையில் பல்வேறு கடைகள் என்பது அமைக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகிட்ட கேட்கலாம். எங்கிருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு வியாபாரம்? திருவள்ளூர் மாவட்டம் மேடம், கும்மிடிப்பூண்டி வந்து வியாபாரம் எப்படி இருக்கு? டல்லா தாங்க, ரொம்ப விற்பனைலாம் இல்லை. போன வருஷம் ஓரளவுக்கு சுமாராக விற்றது 100 ரூபாய் விற்று கத்த. இந்த வருஷம் 80 ரூபா 60 ரூபாய்க்கு தான் விற்கிது. நஷ்டம் தான் இந்த வருஷம். விவசாயிகளுக்கு ஒன்றும் நஷ்டம் தான் வரும். அதில் ஒன்றும் விற்கல. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ அடுத்து நாளை இல்லை நாளை மறுநாள் வந்துட்டு மக்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் வியாபாரம் இந்த அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப டெல்லி தான் போகுது. கொஞ்சம் வியாபாரம் குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஒவ்வொரு ஆண்டு எத்தனை ஆண்டுகள் நீங்க சந்தைகள் நீங்க சிறப்பு சந்தையில நீங்க கடை போட்டிருக்கீங்க? தொடர்ச்சியா மஞ்சள் வந்துட்டு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்குது? இந்த ஆண்டு வந்து வரத்து கம்மி தான். மழை காரணமாக நிறைய செடி கவுனிலேயே தான் நிலத்திலேயே பயிராயிடுச்சு. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. நான் நல்லா பார்த்துக்கிறோம். தொடர்ச்சியா மஞ்சள் வியாபாரம், அதே போன்று இங்க இருக்கக்கூடிய கரும்பு வியாபாரிகள்ட்டையும் நம்ம கேட்கலாம். ஆனா எங்கிருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு வியாபாரம்லாம்? வியாபாரம் வந்து சுழுவாதான் மேடம் போகுது. இது வந்து தேனி கரும்பு. ஓகே, நான் வந்து பண்ருட்டி கரும்பு அப்படியே நிக்குது. மதுரை கரும்பு நிக்குது. ஒன்னும் வியாபாரம் டல்லா போயிட்டு இருக்கு. கரும்பு கட்டோட விலை எல்லாம் எப்படி இருக்கு? கடந்த ஆண்டு எப்படி இருந்துச்சு? போன ஆண்டுலாம் கரும்பு விலை பரவாயில்ல. இந்த ஆண்டு கொஞ்சம் சுழுவா ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்கு? சிறிய ரக கரும்பு அப்படிங்கறது என்ன ரேட் போயிட்டு இருக்கு? அதிகபட்சமா எவ்வளவு ரேட்ல போயிட்டு இருக்கு? தேனி கரும்பு வந்து ஒரு கரும்பு வந்து 37 ரூபா எங்களுக்கு கொடுக்குறாங்க. பேருமுண்டை விலை வந்து 38 ரூபா. இந்த ஒரு கட்டு வந்து 550 ரூபா போறோம். சில பேர் 500 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. நாளைக்கெல்லாம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நாளைக்கு மார்க்கெட் எப்படி சூடு பிடிக்குமா நாளைக்கு தான் தெரியும். நம்ம கையில ஒன்றும் இல்லை மேடம். ஓகேயா, நன்றி.
தொடர்ச்சியா சிறப்பு சந்தையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் இருந்தும் மக்கள் வாங்க தொடங்குவார்கள். சிறப்பு சந்தையை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் இருந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர்ச்சியாக இங்கு வந்து சந்தையில் பொருட்கள் வாங்குவது வழக்கம். அந்த வகையில் வருகின்ற 17ஆம் தேதி வரை சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மஞ்சள், கரும்பு, இஞ்சி மட்டுமின்றி பொங்கலுக்கு தேவையான அந்த தோரணைகள், தென்னை தோரணைகளும் வந்துட்டு இங்கு விற்பனைக்கு செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று மாட்டு பொங்கலை கொண்டாடும் விதமாக மாட்டு பொங்கலுக்கு கட்டக்கூடிய அந்த மாலைகளும் இங்கு விற்பனைக்கு, அதாவது மா இலை உள்ளிட்ட தோரணைகளும் இங்கு விற்பனைக்கு செய்யப்பட இருக்கின்றது. சிறப்பு சந்தையை பொறுத்தவரை மக்கள் ஒரே இடத்தில் அதிக பொருட்களை வாங்கி செல்வதற்காக ஏதுவாக இந்த சிறப்பு சந்தை என்பது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ச்சியாக நாளை அல்லது நாளை மறுதினம் வியாபாரம் சூடுபிடிக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் தற்போது வரை மந்தமாக இருக்கக்கூடியதையும் வெறிச்சோடி இருக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. அதே போன்று கடைகளும் அதிக அளவில் சிறப்பு சந்தையில் இன்னும் அமைக்கப்படவில்லை. இன்று இரவு அதிகப்படியான வியாபாரிகள் விற்பனைக்கு வர தொடங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இஞ்சியும் குறைவான அளவில் வந்திருக்கின்றது. மஞ்சள் பொறுத்தவரை ஓரளவிற்கு அதிகமாக ஆந்திரா, அதே போன்று கும்மிடிப்பூண்டி ஆகிய இடங்கள்ல இருந்து மஞ்சளும் வருகை தந்திருக்கின்றது. இங்க இருக்கக்கூடியவரிடம் கேட்கலாம். ஆனா என்ன இதுல இருந்து வந்திருக்கீங்க விற்பனைக்கு, எப்படி இருக்கு வியாபாரம்? நாங்கள் விருத்தாச்சலத்துலேருந்து வந்துருக்குறோம். வந்து சரக்கு எடுத்து விற்கிறோம். வியாபாரம் டல்லாக இருக்குது, விலையும் டாப்பாக இருக்குது, ஒன்றும் வியாபாரம் ஆகல. மஞ்சள் வந்துட்டு எந்த ஊர் மஞ்சள் நீங்க எடுத்திருக்கீங்க, என்ன ரேட் போயிட்டு இருக்கு? ஆந்திரா மஞ்சள் எடுத்துக்கிறோம். 100 ரூபா சொல்லி 120 ரூபா சொல்லி 100 ரூபா கொடுக்குறோம். போன வருஷம்லாம் என்ன ரேட் இருந்துச்சு இந்த ஆந்திரா மஞ்சளை பொறுத்தவரையில? போன வருஷம் 100 ரூபாய்க்கு கம்மியில் ஓடிட்டு இருந்தது. இந்த வருஷம் அதே தான் ஓடிட்டு இருக்குது. நாளைக்கெல்லாம் வியாபாரம் எப்படி இருக்கு? நாளைக்கு வியாபாரம் அண்ணன் வியாபாரம் அன்னைக்கு தான் சொல்ல. இந்த வியாபாரத்தை நீ சொல்ல, நாளை வியாபாரம் நாளை தான் சொல்ல. இந்த வியாபாரத்தை கண்டிப்பாக நாளை வியாபாரத்தை நீ சொல்ல முடியாது. அண்ணா, கும்பகோணத்துல இருந்து இஞ்சி வந்திருக்குது, எப்படி இருக்கு விற்பனை? என்ன ஒரு கட்டு என்ன ரேட் போயிட்டு இருக்கு? போன வருஷம் வந்து கிலோ அங்கே 200 ரூபா போட்டாங்க. இந்த வருஷம் கிலோ 350 ரூபா போடுறாங்க. இங்கே நாங்கள் 400 ரூபா போடுறோம். இந்த மழை பெய்ஞ்சதுனால எல்லாமே இஞ்சியெல்லாம் அழுகி போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம் இந்த வருஷம். மழைனால இஞ்சி விளைச்சல் குறைவா இருக்குங்கிறீங்க. நாளைக்கு நாளை மறுநாள் சூடு பிடிக்கும் வியாபாரம். சோ விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? விலை ஏறும் மேடம், விலை ஏறும். எத்தனை வருஷமா வந்துட்டு இங்க சிறப்பு சந்தையில நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 20 வருஷமா ஏற மாட்டோம் சிறப்பு சந்தையில. இன்னும் 3 நாள் தான் இருக்குது, கூட்டம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இப்படிதான் இருக்குமா இல்ல இந்த ஆண்டு இல்ல? 4 ஜனம் வரும், 4 கூட்டம் இருக்கும். தொடர்ச்சியாக நாளை மறுநாள் வியாபாரம் சூடுபிடிக்கும் என இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று கடைகளும் அதிகம் வரும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.